அன்னையர் தினம். ஆமாங்க, 3 வருஷம் ஆச்சு எங்க அம்மாவை பார்த்து. இப்பதான் யூகேலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் வாங்களேன். என்னோட இந்த பயணத்துல எங்க அம்மா கதையும், எங்க அம்மா சின்ன வயசுல பண்ண குட்டி குட்டி கதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு எங்க அம்மா பார்ப்போம். எங்க அம்மாக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேங்க. எங்க அம்மா பார்த்தோன்னே கட்டி பிடிக்கணும், மொத்தம் கொடுக்கணும். அவளை ஏங்க நல்லா அழுகணும். 3 வருஷம் ஆச்சுல, எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களே என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம நிறைய தப்பு பண்ணுவோங்க. வாங்காத அடி இல்லை, அவ்வளோ அடி வாங்குவோம். ஆனா அந்த வலிலாம் கொஞ்ச நேரம் தாங்க. அழுவோம், அப்படி அழுவோம். ஆனா அது வலிக்காதுங்க. ஏன் தெரியுமா? நீங்க மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமா இருக்கும். அந்த ராத்திரி இதோ இந்த ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு எவ்வளோ அடித்தானோ அந்த மருந்து பூசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அழகே அழகுங்க. அதுக்காக வேண்டி தினம் அடி வாங்கணும்னு தோணும். இப்படி தாங்க சம்டைம்ஸு நம்மளுக்கு சும்மா பசிக்கும். எது கேட்டாலும் நம்ம அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க ஊட்டி ஒரு அழகு இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நேரம் பாட்டு பாடிக்கிட்டு க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு சாப்பிடியா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஃபீலே வேறங்க, சொல்ல முடியாது. இது பிறந்தவங்களுக்கு தெரியும். பொழுது போகிறப்ப இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அம்மானா அம்மா தாங்க. ஷீ இஸ் ஆல்வேஸ் கிரேட். அது ஏன் தெரியல, அம்மா மட்டும் இதற்கு யாருமே ஒட்டு கொடுக்க முடியாது. அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த மாதிரிலாம் முடி சீவி விட்டுருப்பாங்க, பவுட்ரு பூசுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க தாங்க நம்மளுக்கு வழிகாட்டி. இப்படிலாம் இருந்த எங்கள் அம்மாவை நான் எப்படிலாம் வச்சுருந்துருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. வளர்ந்த பிறகு கல்யாணம் பண்ண பிறகு எங்கள் அம்மாவை எங்கே அனுப்பக்கூடாதோ அங்கே அனுப்பிட்டாங்க. எதனால தெரியுமா? இங்க பாருங்க, என்னால உங்க அம்மா வச்சு பார்க்க முடியாது, புரியுதா? எனக்கு ஃப்ரீடம் வேணும். என்னால இந்த வயசானவங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த பாத்துக்கிறவெல்லாம் எனக்கு இல்ல. வேணும்னா உங்க கூட யூகே கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஆசிரமத்தை பார்த்து சேர்த்துருங்க. ஏய், அவங்க என் அம்மா, அவங்களும் அனாதை கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. நாம இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீ சொல்றதுக்காக அவங்கள ஆசிரமத்துல என்னால போய் சேர்க்க முடியாது. போதும், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமா? எனக்கு இப்ப ஒரு முடிவு சொல்லுங்க. அன்னைக்கு பொண்டாட்டி சந்தோஷத்துக்காக எங்கள் அம்மாவை அனாதை ஆசிரமத்தில் விட்டாங்க. இப்போ எப்படி இருப்பாங்களோ? சரி வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு சஸ்பென்ஸாக விஷ் பண்ணுவோம். ஓகேவா? பாடி கொண்டாடுவோம். நான் என்னோட அம்மாவை பார்க்கணும். அம்மாவா? நீங்க ஓ, உங்களுக்கு எந்த தகவலும் வரலையா? தகவலா? என்ன தகவல்? ஏன், என்னாச்சு? சரிங்க மிஸ்டர் துருவா, நீங்க விட்டுட்டு போன 2 மாசத்துல உங்க அம்மா இறந்துட்டாங்க தேவா. நான் மன்னிச்சிருங்க தேவா. என்ன சொல்றீங்க? விடுங்க தேவா. அன்னைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணேன் தேவா, ஆனா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப்க்கும் நான் கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அனாதையை அடக்கம் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன, என் அம்மா அனாதையா? உங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி தேவா உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தேவா. அதே நேரத்துல உங்க அம்மா வந்து கையில என்னத்தையும் ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தாங்க தேவா. என்ன இருக்கு தேவா, அப்படியே அதை எடுத்துக்கோ. என்னங்க தேவா?
ஏன் அந்த டைம் மாமா அம்மா, இது நான் மதர்ஸ் டே பிரசன்ட் தரமா? இது போட்டுக்கிட்டா நான் இப்போதுமே உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்குமா? தேங்க்யூ செல்வா. இத்தனை நாள் எங்க அம்மா எனக்காக வாழ்ந்திருக்காங்க. இது கூட எனக்கு தெரியாம போச்சு. எங்க அம்மா கல்லா வேலை செய்வாங்க. ஆனா நானே அவங்கள கல்லா ஆக்கிட்டேன். எவ்வளவு வலிக்குது தெரியுமா? மா மா வலிக்குதுமா. ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன். எங்க அம்மாவை நானா தான் சேர்த்திருக்க கூடாது. நல்லா அம்மா நல்லா பார்த்திருக்கலாம். கடைசியா போய் அனாதையா இறந்துட்டாங்களே. மனசு விளக்கிது. ஏன் அம்மா அப்படி பண்ண? எனக்காக இருந்திய, இப்ப எனக்கு நீ யாருமா இருக்கா? உன்னை அனாதாசிரமத்தில் விட்டு அனாதை ஆக்கிட்டம்மா. நான் ஆவிமா, ஆவி. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. அம்மா இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்குமே அழுவக்கூடாது. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? இப்ப கூட நழுவ மாட்டியம்மா. அம்மா சில பேருக்கு அம்மா இருப்பாங்க, சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வளர்றப்ப அம்மா இறந்துருப்பாங்க. ஆனா எப்பவுமே நம்மளுக்கு இருக்கிற அம்மாவை தயவு செய்து அனாதை வைக்கிறாதீங்க. மழை வெயில் பார்க்காமல்